கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம் அதன் 4வது வசனத்திலே நாம் இப்படி காண்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகரை பார்க்கும் பொழுது அவர்கள் மனம் பதறி போனவர்களாக கஷ்டத்தையில் வேதனையிலும் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அநேக பெற்றோர்களை பார்க்கும்போது தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும், இவருடைய வாழ்க்கை மோசமாக இருக்கிறதே என்று சொல்லி மனம் பதறி போய் வேதனையோடு இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் மற்ற பல விஷயங்களினாலேயும் மனம் பதறி போய் இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், மனம் பதறுகிறவர்களை பார்த்து அவர்களை நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்களை வந்து பதிலளிக்க வருவார். அவர் உங்களை ரட்சிக்க வருவார் என்று சொல்லுங்கள் என்று தேவ வசனத்தில் நின்று கொண்டு நான் இன்றைக்கு இந்த வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு சொல்லுகிறேன். உங்களுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உங்களுடைய கண்ணீர்களிலிருந்தும் ரட்சிக்க கர்த்தர் வருவார் என்று இந்த வசனத்தை விசுவசித்து நீங்கள் ஜெபத்தோடு முன்னே போனால் கர்த்தர் கண்டிப்பாக நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரை மனம் பதறி போய் வேதனையோடு ஆண்டவரை திக்கற்றவர்களைப் போல ஆண்டவரை யாரும் சகாயம் இல்லையே, ஆண்டவரை இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று வேதனையோடு இருக்கிற உமது பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே ஆண்டவரப்பா நீர் ஒரு கிருபை பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே நீர் ரட்சிக்க வருகிற தெய்வம் என்றும் உம்முடைய ரட்சிப்பினக்கு உண்டாகும் என்று விசுவாசத்தோடு காத்திருக்க கிருபை அருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரிஞ்சு தகப்பனே, ஆமென்.